இதெல்லாம் நடக்கிறதுக்கு காரணம் எல்லாம் அதான் போதை பொருள்ப்பா அப்படின்னு ஒருத்தர் பேசியிருக்காரு. யார் பேசினது, இதற்கு என்ன தீர்வு சொல்கிறார் பார்த்துருவோம் வாங்க. தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டியின் தலைவர் செல்வ பெருந்தகை அவர்கள் திமுக கூட கூட்டணியில் இருந்துட்டு திமுகவே அட்டாக் பண்ணாரா அப்படின்னு கேட்டிங்கன்னா அட்டாக் பண்ணல, அட்வைஸ் பண்ணியிருக்காரு. என்ன சொல்கிறாருன்னா, ஊரில் இப்போ தமிழ்நாடுன்னா இந்தியாவுக்குள்ள ஒரு நல்ல பேர் இருக்குப்பா, பாதுகாப்பான மாநிலம், பெண்களுக்கு பாதுகாப்புன்னா தமிழ்நாட்டில் இருக்குது அப்படின்னு இருக்குது. ஆனால் 1-2 விஷமிகள் இந்த போதை பழக்கத்தினால பண்ணுற கோளாறுனால நமக்கு பொதுவான இடத்துல தலைகுனிவாக இருக்குது. தமிழ்நாடுனாவே ரொம்ப சங்கட்டமாக இருக்குது சில நேரத்தில். அதெல்லாம் இரும்புக்கரம் கொண்டு அடக்கியே ஆகணும் அப்படின்னு டிஎம்கே கவர்மெண்ட்டை வலியுறுத்தி இருக்காரு செல்வ பெருந்தகை அவர்கள். தமிழ்நாடு ஒரு அமைதியான மாநிலம் என்று ஒன்றிய அரசால் சான்றிதழ் வழங்கப்படுகிறது. பெண்கள் தமிழ்நாட்டில் மட்டும்தான் அமைதியாக வாழ முடியும் என்று பாஜக அரசு சொல்லுகிறது. ஆனால் இப்படிப்பட்ட ஒரு சில சமூக விரோதிகள் இப்படிப்பட்ட செயலில் திட்டமிட்டு ஈடுபடுவதால் இந்த தமிழ்நாட்டிற்கே ஒரு மிகப்பெரிய சங்கடத்தை ஏற்படுத்துகிறார்கள். ஒரு நல்லாட்சி நடந்து கொண்டிருக்கின்ற வேளையில் இப்படிப்பட்ட சமூக விரோதிகளை இரும்பு கரம் கொண்டு அடக்க வேண்டும், ஒடுக்க வேண்டும். இதுதான் எங்களுடைய கோரிக்கை. அதுக்கு அடுத்தது இன்னொன்று என்னென்னா, இப்போ இதை எப்படி கண்ட்ரோல் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தா எல்லாருக்கும் தோன்றது என்னென்னா, எங்கேருந்து இந்த சப்ளை ரூட் என்ன அப்படின்றத கண்டுபிடிச்சி அதை கட்டைல் பண்ணுறது அப்படின்னு ஒன்று. இந்த குற்ற சம்பவங்கள், போதை பழக்கத்தை நம்ம போதை பொருள் உள்ளே வர்றதை தடுக்கிறது ஒரு பக்கம், போதை ஆசாமிகள் குற்றம் செய்யாமல் தடுக்கிறது இன்னொரு வேலை இருக்குது. அது ரொம்ப முக்கியம். ஏன்னா ரூட் வரைக்கும் போயிடுது, எல்லா பக்கமும் இந்த போதைப் பொருள் கிடைக்குது அப்படின்ற செய்திகளை நீங்கள் பார்த்துட்ருப்பீங்க. அங்கங்கே இதனால் கொலைகள் நடக்குது, குற்ற சம்பவங்கள் நடக்குது, ரொம்ப பயங்கரமான. நம்ம இப்போ யார்கிட்டையுமே சாதாரணமாக ரோட் ரேஜ் ஒரு வண்டியில் போயிட்டு இருக்கும்போது பிரச்சனைன்னா முன்னாடிலாம் இருக்கு, என்ன அடிச்சு கிச்சு மூஞ்சி கிஞ்சிலாக்கு குழன்னு ஆகிடுவேன் அப்படின்ற மாதிரி பேசுறதுக்கெலாம் நம்ம கோபம் வரும். இப்போது எதுக்கு பேசிக்கின்னு பைவில் எதுனா எடுத்து வச்சுன்னு அப்படின்ட்டான்னா எதுக்கு தேவை அப்படின்ற ஒரு பயம் நமக்கே வர அளவுக்கு ஆகிப்போச்சு சொசைட்டியில். அப்படி இருக்குது நியூஸ் எல்லாம் பார்க்கும்போது. இப்படி இருக்குன்னா இப்போ இதை எப்படி கண்ட்ரோல் பண்ணுறது, இந்த குற்ற சம்பவங்களை எப்படி கண்காணிப்பது, கண்ட்ரோல் பண்ணுவதுன்னா லோக்கல் போலீஸ் ஸ்டேஷன் இன்ஸ்பெக்டருக்கு ப்ரெஷர் போடணும். இங்கே ஏதாவது நடந்துச்சுன்னா நீ தான் இன்சார்ஜ், நீ தான் பார்க்கணும் அப்படின்னு சொல்லி கரெக்டாக இப்போது ஒரு ஊருக்குள்ளே கலட்டா பண்ணுற பசங்க யாரெல்லாம் இருக்காங்கன்னா அவங்கள கண்காணிப்பில் வைக்கணும். என்ன பண்ணுறாங்க, எங்கே போகிறாங்க, எங்கே வர்றாங்க, இதெல்லாம் வாட்ச் அவுட்டுக்கிட்டே இருக்கணும். அவனுங்க ஏதாவது கோளாறு பண்ணுறாங்கன்னா தபுக்குன்னு தொய்யணும். பிரச்சனை நடந்ததுக்கு அப்புறம் நடவடிக்கை எடுத்துக்கிட்ட அதுக்கு முன்னாடியே சிசிடிவி கேமரா மாதிரி பார்த்துக்கினே இருந்து அவங்கள கப்புன்னு பிடிக்கிறது தான் கரெக்டு அப்படின்னு அட்வைஸை போட்டிருக்காரு செல்வ பெருந்தகை அவர்கள். ஐபிசி சிஆர்பிசியில் என்ன இருக்கோ அந்த தண்டனை தான் வாங்கி தர முடியும் காவல்துறை, நீதிபதி. நான் என்ன சொல்கிறேன்னா, இதை கண்காணிக்கணும். ஒருத்தன் கத்தியை தூக்கினான்னா இப்போ நீங்கள் சொல்கிறீங்க 3-4 சம்பவம் நடந்திருக்கு, இதை கண்காணிக்கணும். ஒரு சம்பவத்திலே கண்காணித்து இதை தடை செய்யணும், அதுக்கு கூட மாற்று நடவடிக்கை எடுக்கணும். நம்ம காவல்துறை தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் திறமையானவர்கள் தான். அதுவும் இந்த ஆட்சியில் யாரும் அவங்கள கையெல்லாம் கட்டி போடல, எப்படி நடக்கணும் அப்படி நடக்கணும். சில பேர்லாம் ராஜினாமா பண்ணிகிட்டே போயிடுற காலங்கள்லாம் உண்டு. அதனால் நான் என்ன சொல்கிறேன்னா, திருநெல்வேலி காவல்துறை இன்னும் அவங்க யூனிட், ஃபெசிலிட்டிஸ், டெக்னாலஜியெல்லாம் இம்ப்ரூவ் பண்ணி இப்படிப்பட்ட செயல்கள் எங்கே நடக்கக்கூடாது கண்காணிக்கணும். இந்த கிராமத்தில் பதட்டம் இருக்கா, ஒருத்தன் ஒரு 9 பேர் 10 பேர் குடிச்சிட்டு 3 வண்டியில் வரானா, எங்கே வரான், லோக்கல் ஸ்டேஷனில் அலர்ட்டாக இருக்குது. இன்னும் சொல்ல போனால் அந்தந்த லோக்கல் ஸ்டேஷன் ஆஃபீஸர், இன்ஸ்பெக்டர் ஃபிக்ஸ் பண்ணணும். உன்னுடைய எல்லையில் கொலைகள் நடந்தாலோ தவறு இருந்தாலும் இதுதான் ரெஸ்பான்சிபிலிட்டி. அதுக்கடுத்தது தமிழ்நாட்டில் போதைப் பொருள் கலாச்சாரம் இவ்வளோ தூரம் வளர்ந்ததுக்கு முக்கியமான காரணமே பாஜக தான் அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டை முன் வச்சிருக்கிறாரு செல்வ பெருந்தகை அவர்கள். தமிழ்நாட்டில் பொருள் எக்கு தப்பாக கிடைக்குதுன்னா தமிழ்நாட்டில் பவரில் இல்லாத பாஜக எப்படிப்பா காரணமாகும் அப்படின்னு கேட்டால் இங்கேருந்து குஜராத்துக்கு போகிறார் செல்வ பெருந்தகை அவர்கள். இது என்ன தமிழ்நாட்டில் உற்பத்தி ஆகிற போதைப் பொருளா? கிடையாது, வெளியிலேருந்து வருது. அப்போது இது எங்கே அதிகமாக மற்ற போதைப் பொருள் இந்த கஞ்சாவை விட்டு மற்றதெல்லாம் எங்கே கிடைக்குதுன்னு பார்த்தா குஜராத்தில் இறக்குமதி ஆகுது நவீன ரகமான போதைப் பொருட்கள். அதை அங்கேருந்து அப்படியே தமிழ்நாட்டுக்குள்ளே சப்ளை பண்ணி தமிழ்நாட்டை நாசமாக்கிடு, ஆந்திராவை நாசமாக்கிடுன்னு அங்கேருந்து பாஜக மோடி அவர்கள் இங்கே அனுப்பிச்சு வைக்கிறார் அப்படின்ற குற்றச்சாட்டை முன் வச்சிருக்கிறாரு செல்வ பெருந்தகை அவர்கள். இது என்ன சொல்கிறாருன்னா, ஒன்றிய உளவுத்துறை இதை கண்காணிக்கணும், கண்காணித்து இதை தடுத்து நிறுத்த வேண்டிய பொறுப்பு அவங்களுக்கு இருக்குது. அதை விட்டுட்டு தமிழ்நாட்டில் போதைப் பொருள் கிடைக்குது, தமிழ்நாட்டில் போதைப் பொருள் கிடைக்குதுன்னா தடுக்க வேண்டிய வேலை உங்களுது, அதை பார்க்கவே மாட்டீங்களே நீங்கள் அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டை முன் வச்சிருக்கிறாரு செல்வ பெருந்தகை அவர்கள். ஒருத்தன் நல்லா பைக்கில் போகிறான், நல்லவன் மாதிரி இருக்கான், பேண்ட் ஷர்ட் போட்டிருக்கான், அவனை பார்த்தா அவ்வளோ அழகாக இருக்கான், கத்தி எடுத்து போய் வெட்டுறான். அவன்
தாயை வெட்டுறான், தந்தையை வெட்டுறான்னா என்ன காரணம் அது? இதுக்கெல்லாம் காரணம் போதை. இந்த போதை எங்கேருந்து வருது? தமிழ்நாட்டில் உற்பத்தி ஆகிற போதையாது. கான்வாய் ஏர்போர்ட்டில் இருந்து, குஜராத்தில் இருந்து கிருஷ்ணாபட்டினம் வந்து, உங்களுக்குலாம் தெரியும் முந்த்ரா ஏர்போர்ட் எங்கே இருக்குது? குஜராத்தில் இருக்குது. கான்லா ஏர்போர்ட் எங்கே இருக்குது? குஜராத்தில் இருக்குது. எல்லா வெளிநாட்டு போதைப் பொருளும் அதானியுடைய துறைமுகத்தில் இறங்குது. கட்டுரை இருங்க, கட்டுரைலாம் அங்கே அனுமதிக்கிறது இல்லை. இருங்க, அது யாருடைய மாநிலம்? யாருடைய மாநிலம் அது? பிரதமருடைய மாநிலம். பிரதமருடைய மாநிலம் பாஜக ஆட்சி. அங்கேருந்து என்ன பண்ணுறாங்க? நீங்கள் தமிழ்நாட்டை போய் சீரழிங்க, ஆந்திராவை போய் சீரழிங்கன்னு அனுப்பிச்சி விட்றாங்க. கிருஷ்ணாபட்டினத்தில் தமிழ்நாட்டுக்கு வருது. இதை யார் கண்காணிக்கணும்? மத்திய உளவுத்துறை கண்காணிக்கணும். மத்திய உளவுத்துறை வேறு மாநிலத்திலிருந்து இங்கே விட்டுட்டு போதை கலாச்சாரம் இதை விடுறதே பாஜக தான்.